ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசி தான் பார்த்தீங்கன்னா முதலாவதான ராசி. அது மட்டும் இல்லை, மேஷராசிக்காரங்க ரொம்ப பேர் அரசாங்க வேலைகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க. ஏன்னா மேஷம் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அதிபதி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி மேஷராசி. இப்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் சில நேரத்தில் உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்தை நோக்கி ராசி அதிபதி பார்க்கறதுனால, ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு, அவருடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கு 7ஆம் பார்வையும் இருக்குது, 8ஆம் பார்வையும் இருக்குது. அந்த சிறப்பான 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? 7ஆம் இடத்துல பதிகிறதுனால ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நண்பர்களுடைய உதவிகளை தேடி மேஷராசிக்காரங்க போவாங்க. எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் சரிதான். ஒரு வேலைக்கு போகணும், புதுசாக ஒரு வேலை ஒன்று தேடணும், இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு வீடு ஒன்று வாங்கணும், புதுசாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்கலாம், இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு பைக் வாங்கலாம், இல்லை அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஒரு பைக் வாங்கலாம். எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஃபோன் பண்ணுவீங்க, நண்பா இதேமாரி இந்த வேலை இருக்குது வந்துடுறியா, அதை அதை ஏற்பாடு பண்ணிடலாம். எவ்வளவு தான் உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் யார் இருந்தாலும் சரிதான். ஆனால் இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களை உதவிகளுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, மேஷராசிக்காரங்க செய்கிற கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும், கூட்டு தொழில் மிக மிக சிறப்பாக நடக்கும். ஒரு ஹார்ட்வேர்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் புரோக்கர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி, இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதில் அந்த வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்துருக்கீங்களா இந்த இடத்துல இருந்து வெகு தொலைவில் அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ரொம்ப தூரமாக போய் அந்த வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் மேஷராசிக்காரங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னென்னா பக்கத்திலே இருந்தோம்னா நம்மளுடைய வீட்டு வேலைகளும் கவனிக்கணும், இந்த வேலையும் கவனிக்கணும். அப்படின்ற அந்த 2 வேலையும் பார்க்காம கரெக்டாக ஒரே வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி முழுக்க எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமாக பார்ப்பீங்க. உங்களுடைய ராசியில், அதாவது மேஷ ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய ராசியில் உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். அது மட்டும் இல்லை, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுக்கு மிக மிக பக்கபலமான எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, மேஷராசிக்காரங்க இந்த டைம் திருமணமாகாத மேஷராசிக்காரங்க இந்த டைத்தில் ஒரு வேலைக்கு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களால் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அதனால் பெண்கள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கூட ரொம்ப இணக்கமாக பழகுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் வேலைகளுக்கு முயற்சிகள் செய்யலாம், புதிய வேலைகளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளுக்கும் முயற்சிகள் செய்யலாம். தாராளமாக முயற்சி பண்ணலாங்க அரசாங்க வேலைகளுக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு போகிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா ராசி அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ராகு பகவான் பெரிய ஒரு கம்பெனி, பெரிய அளவில் பிரம்மாண்டம், இது மாதிரியான ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எல்லாம் உருவாகும். இந்த டைத்தில் தாராளமாக முயற்சி பண்ணலாம். வெளிநாடு கூட போக முடியலைங்க, வெளிநாட்டு வேலைகள்லாம் முடியலைங்க, வேறு ஸ்டேட்டில் வேலை கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத்து, இல்லை அப்படின்னா பெங்களூரு, இதுமாதிரிலாம் மைசூரு, இதேமாரி ஏரியாலாம் வேலை கிடைக்கிதுங்க. தாராளமாக போகலாம். அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில் மிக மிக சிறப்பு, மிக மிக உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குலதெய்வ வழிபாடு இந்த டயத்தில் சிறப்பு. இந்த டயத்தில் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க, குலதெய்வ வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா
அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும். ரொம்ப மனசு நிறைவோடு எல்லா விதமான பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலை முன்னேற்றமடையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட சரி தான், உடல்நிலை வந்து நல்லபடியாக தேறி நல்லபடியாக வரும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கல்வியில் ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்துக்கு போவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வரப்போகிற காலம் இல்லையா? இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களோட நல்லபடியாக அவங்களுடைய தேர்ச்சி வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு தேர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டேன். சிறு வியாபாரிகள், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப அற்புதமான வாரமாக வந்து இது அமையுது. சரிங்க, இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கலாம்? இந்த டயத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு. சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்க. அதே கோவிலில் இருக்கிற அம்பாளையும் வழிபடுங்க. ஏன்னா சுக்கிரனும் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறனால அம்பாளையும் வழிபடுறது மிக மிக சிறப்பு. வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் எல்லாமே கிடைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் மேச ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.